வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம வயலட் கலர் சாமந்தி பூவை எப்படி டிஃப்ரெண்ட்டாக கட்டலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியானது. பூ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டி பழகிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கலர் நூல் எடுத்திருக்கேன். உள்ள நூல் ஒன்று எல்லோ, ஒன்று ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு நோட் எடுத்து வச்சுருக்கேன். இது நோட்லேயும் கட்டலாம், காலாண்டர் அட்டையிலையும் கட்டலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் பூ வேணுமோ அந்த சைஸ் இருக்கக்கூடிய பெருசாக இருக்கக்கூடிய அட்டையில் கட்டலாம். இப்போ ஆரஞ்சு கலர் நூல் எடுத்து நான் பார்த்திங்கன்னா 3 சுற்றி எடுத்துக்கிட்டேன். அந்த நோட்டை சுற்றி எடுத்துக்கிட்டு அந்த 3 நூலையும் சேர்ந்த மாதிரி நான் முடிச்சு போட போகிறேன். இப்போ 3 நூலையும் சேர்ந்த மாதிரி முடிச்சு போட்டாச்சு. இது ஆரஞ்சு கலரு. அடுத்தது எல்லோ கலரில் 2 நூல் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த எல்லோ கலர் நூலையும் ஆரஞ்சு கலர் நூலையும் சேர்ந்த மாதிரி முடிச்சு போட போகிறேன். இப்போ நம்ம முடிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம கையில் இந்த கையில் பாருங்கள், 2 எல்லோ கலர் நூலும் ஒரு ஆரஞ்சு கலர் நூலும் இருக்கும். அந்த சைடு 3 ஒரே ஆரஞ்சு கலர் நூலாக இருக்கும். இப்போ இந்த எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் நூல் இருக்கு இல்லையா, அதை பார்த்திங்கன்னா இந்த நோட்டோட சைஸுக்கு 2 மடங்காக எடுத்துக்கிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்கிட்டு நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம் சாமந்தி பூ எடுத்துக்கலாம். இது வெள்ளை கலர்னு இல்லை, சாமந்தி பூ, குண்டு மல்லி, எந்த கலர் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நந்தியாவட்டம் பூ, ஜாதி மல்லி, எல்லா பூவுமே நீங்கள் இந்த மாடலில் கட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கட்டிடலாம். இப்போ இந்த சாமந்தி பூவை எடுத்துக்கிட்டு 3 நூல் இருக்கு இல்லையா, இதில் 2 நூல் மட்டும் எடுத்துக்கிட்டு அடியில் ஒரு நூல் வச்சிட போகிறோம். மேலே 2 நூல், அடியில் ஒரு நூல் இருக்கிற மாதிரி சாமந்தி பூவை அது அடியில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 3 நூல் இருக்கு இல்லையா, எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி, அந்த நூலை இந்த பூக்கு மேலே வச்சு பாருங்கள், பூக்கு மேலே வச்சு காலாண்டர் அட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 3 நூலுக்கும் அடியில் விட்டு எடுத்துட்டு வரக்கூடிய முடிச்சை டைட் பண்ண போகிறோம். இப்படி கட்டும் போது நம்மளுக்கு எல்லோ கலர் மேலே தெரியும். பாருங்கள், எல்லோ கலர் மேலே தெரியும். அடுத்தது எல்லோ கலர் மேலே தெரியாத இருக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது கோல்டன் கலர் ரிப்பன், இதோட வச்சு மெர்ஜ் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே ஒரு நூல் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு நூலுக்கு மேலே 2 நூல் அடியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த எல்லோ கலர் ஆரஞ்சு கலரை பாருங்கள், அந்த ரிப்பனுக்கு அடியில் விட்டு எடுக்கிறேன், மேலே விட கிடையாது. இப்போ அடியில் விட்டு எடுத்து அதே மாதிரி லாக் போட்டுக்கிட்டா எல்லோ கலர் மேலே தெரியாது, ஒன்லி ஆரஞ்சு மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட்டு பூக்கு பார்த்திங்கன்னா எல்லோ தெரிஞ்சிச்சு, 2வது கட்டின ரிப்பனுக்கு எல்லோ தெரியல. இப்போ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ரிப்பன் ஒரு பூவுக்கு எல்லோ கலர் தெரிகிற மாதிரியும் ஒரு ரிப்பன் ஒரு பூவுக்கு ஆரஞ்சு கலர் மட்டும் தெரிகிற மாதிரியும் கட்டிட்டு வந்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தெரியும். இந்த பூவை விட நீங்கள் வெள்ளை கலர் பூ கட்டும்போது இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா எடுத்து காமிக்கும். நான் அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன் அது எப்படி கட்டுறது அப்படின்னு. கலர் நூல் எப்படி கலரை டிஃப்ரெண்ட் படுத்தி காமிக்கிறதுங்கிறதும் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த நூலில் இந்த பூவுக்கு வெறும் ஆரஞ்சு கலர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பூவுக்கும் ஒரு ரிப்பனுக்கும் நம்ம ஆரஞ்சு கலர் மட்டும் தெரியறத ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரஞ்சு கலர் நூல் மேலே 2 வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம எல்லோ கலர் ரிப்பன் அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை பூவுக்கு அடியில் விட்டு எடுத்துகிட்டு லாக் போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லோ கலர் தெரியாது, ஆரஞ்சு கலர் மட்டும்தான் தெரியும். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அடுத்தது எல்லோ கலர் எப்படி தெரியணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மேலே ஒரே ஒரு நூலுக்கும் கீழே 2 நூலும் வர மாதிரி பூவை வச்சு எடுத்துக்கோங்க. வச்சு எடுத்துக்கிட்டு
அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் நூலை பூவுக்கு மேலே சுற்றி எடுத்து, அதாவது பூவுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லோ கலர் தெரியும். பாருங்கள், இதில் எல்லோ கலர் தெரியுது. அதே மாதிரி அதோட ரிப்பனும் அதே மாதிரி கட்டிக்கோங்க. ஒரு ரிப்பனுக்கும் ஒரு பூவுக்கும் ஒரே கலர் வர மாதிரி நீங்கள் மெர்ஜ் பண்ணி கட்டிகிட்டே வந்துடலாம். இப்போ நான் இதே மெத்தடை இது ஃபுல்லாக கட்ட போகிறேன். பாருங்கள், சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம பூ ஃபுல்லாக கட்டியாச்சு. கடைசியாக நீங்கள் கட்டி முடித்த பின்னாடி ஒரு முடிச்சுக்கு 2 முடிச்சா போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டைட்டாக கிடைக்கும். பூவும் பார்த்திங்கன்னா அவுந்துட்டு வந்து கொட்டாத இருக்கும். இப்போ நான் 2 முடிச்சு போட்டிருக்கேன். பூ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கட்டி முடிச்சுட்டு இதை திருப்பிட்டு, நோட்டை திருப்பிட்டு சென்டரான பாயிண்டில் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூ வந்து கட்டி தலையில் வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொண்டையை சுற்றி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் பேக் சைடில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரிப்பனும் நல்லா தெரியுது. ப்ளஸ் அந்த க்ரீன் கலர் அந்த இது இருக்கு இல்லையா, பூக்கு அடிப்பாகம், அதுவுமே ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ நம்ம எதாவது கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஜோடனை பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஸ்டோன்ஸ் வச்சா இன்னும் அழகாக இருக்கும். நான் அந்த எல்லோ கலர் நல்லா தெரியணுட்டுங்கிறதுக்கோசரம் ஸ்டோன்ஸ் இந்த பூவில் நான் வைக்கலை. ஆல்ரெடி சம்மந்தி பூவில் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த பூ கட்டி எங்கள் பாப்பாவுக்கு வச்சு விட்டேன். ரொம்பவே அழகாக இருந்தது. அன்றைக்கி அவளுக்கு தலை எதுவும் சீவில், நார்மலாக அப்படியே ஃப்ரீ ஹேர்லேயே வச்சு விட்டேன். ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் ஏதாவது கொண்டை போடுறீங்கன்னா கொண்டை போட்டு அதுக்கு மேலே வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.